எவ்ரிவன், இன்னைக்கு நாம ஒரு புது எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சீரியஸ் மாதிரியும் வரலாம், இல்லை 3 ஷார்ட்டாகவும் முடியலாம், சொல்ல முடியாது. இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இது OT7 எஃப்எஃப் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒயன் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒயன் ஜஸ்ட்டாக ஒரு காலேஜ் தான் படிக்கிறா. அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கும், மீவு. அதுக்கப்புறம் ஒயனுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட் கேங் இருக்குது. 7 பேர் அவங்களும் ஃப்ரெண்டு, மீவும் சேர்த்து மொத்தமாக 9 பேர். ஸோ இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம். இப்போ காலேஜில் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு தான் இப்போது, அதாவது நீங்கள் கேங்காக தான் உட்காந்துட்ருப்பீங்க, ஒரு 3-4 ரோல் அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க உங்கள் கேங்கு. இப்போது ஜங்குக் சொல்கிறான், ஐயோ ஒயன், நாம் இந்த காலேஜை கட்டிச்சிட்டு வேறு எங்கேயாவது போய் சுற்றலாமா? டேய் ஜங்கோக்கா, இப்போ மட்டும் நம்ம போய் சுற்றணும்னு வச்சுக்கோ, அவள் தாண்டா அவனுங்க மார்க்கில் கை வச்சாங்கன்னா மர்கையான் தான் எங்கள் வீட்டில் அப்படின்னு வயன் சொல்லுது. ஏய் வயன், ஏய் மூட்ரி, சும்மா இவனுங்க எப்படா பண்ணிட்டு போட்டோம். சும்மா கிளாஸில் போய்ட்டு ஜெயிலில் அடிச்சுட்டு பிளேடு போட்டுனுக்கிறான் அந்த சொட்டத்தனியனை. அவனோட சாவி என் கையில் தான் ஜிமின்னு சொல்கிறான். இப்போ மீவு டேய் வயமுடுறான், அவன் நம்மளை தாண்டா பார்க்குறான், இப்போ மட்டும் லொடன்னு பேசிகிட்டு இருந்தானா வெளில தெத்திடுவான். யார் அந்த சொட்டை என்னை அடிக்கிறதுக்கு, என்னை வெளில தெத்துறதுக்கு? யார் மற்ற ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோ, அவள் தான் அந்த சொட்டை மண்டியில் கொட்டி விட்டுருவேன்றான். டேய் ஜிமினா, உனக்கு வாய் மட்டும்தான்டான்னு தையாங்க பக்கத்தில் சொல்கிறான். டேய் தையாங்கு மூடுறா அப்படி சொல்லி 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. இப்போ அந்த சார் என்னங்க சத்தம்? ஓ, இந்த கேங்கா? எல்லாரும் வெளில போங்க, எனக்கு தெரியும் நீங்கள் கிளாஸையும் கவனிக்க மாட்டீங்க, மற்றவங்களையும் கவனிக்க விட மாட்டீங்க அப்படின்னு வெளில போங்கன்றாரு. மியூ சார் ஐம் நாட் சார், சார் ஐம் கில்ட்டி சார். ஏய் வெளில போங்கன்ட்டேன் சார். நோ சார், ஐ எம் ஸ்டேயிங் இயர் சார். நோ சார்னு மியூ சொல்லுங்குது. ஐ செட் கெட் அவுட் அப்படின்னு ஒரு கத்துறாரு. மியூ போட்டா சொட்டேன் அப்படி சொல்லிட்டு போகுது. என்ன சொன்னேன்றார் அவர். சார் தேங்க்யூ சார்னு சொன்னேன் சார்ன்னு மியூ அப்படி துப்புற வெளில போகுது. இப்போ வெளில போயிட்டு மியூ போயிட்டு ஜிமினோடைய மண்டையிலே கூட்டுது. எல்லாம் உன்னால தான்டா, இப்போ இவன்கிட்டயாவது கொஞ்சம் நல்ல பேர் வாங்கினா ஒரு 4 மார்க் எக்ஸ்ட்ரா போடுவேன்னு பார்த்தா அதுவும் கெடுத்து விட்டா எச்ச பையா அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே சரி விடு, வாங்க போய் கட்டடிக்கலான்னு ஜேஹோப் சொல்கிறான். ஆமாண்டா அதே பண்ணலாம் சொல்லி ஒயன்னு சொல்லுது. இப்போ அப்படியே 9 பேரும் போயிட்டு சூரெல்லாம் நல்லா சுற்றிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ ஒயன் வீட்டில், என்னம்மா கண்ணு இவ்வளோ லேட்டாக வர, பயம் இல்லை உடம்புல? அதெல்லாம் இல்லை, நான் உள்ளே போகிறேன்னு உள்ளே போய் படுத்துக்கிது. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அப்படியே போராக கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போது திடீர்னு ஏஹெச்எம் வராங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ், நாம் புதுசாக லாங் டூர் தான் போக போகிறோம். எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க, இதுதான் லாஸ்ட் இயரில் அப்படின்னு சொன்ன உடனே கிளாஸே அங்கே கத்துது. ஜிமின் எப்பாடி நல்ல வேலை அந்த பிரின்சிபலுக்கு ஞான சூனியம் வந்ததுன்னு சொல்கிறான். இப்போ ஹாரம் டேய் ஜிமின் கம்முன்னு இருடா, அப்புறமா இதையும் கேன்சல் பண்ணுற போகிறாங்கன்னு சொல்கிறான். ஜிமின் அவனுக்கு இதே தாண்டா பொழப்பு அப்படி சொல்லி ஜாலியாக அவனுங்க ஃபன் பண்ணிக்கினே இப்போது வீட்டுக்கு போயிடுறாங்க. வயனும் இப்போ வீட்டுக்கு போகுது. போயிட்டு அம்மா நான் வந்துட்டேன் அப்படி சொல்லி ரொம்ப மூஞ்சில் 100 வாட்ஸ் பல்பு தான் எரியுது. அவங்க அம்மா என்னடி ரொம்ப குஜாலாக இருக்கிற? இல்லை, எங்கள் காலேஜில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்களே. அப்படியா, எங்கே போகிறீங்க? நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அங்கே போகிறீங்களா? எத்தனை நாள்? 3 வீக்ஸ் நினைக்கிறேன். ஐயோ ஜாலி, எவ்வளோ நாள், ஐயோ ஜாலியாக ஃபன் பண்ணலாம். ஏய் அங்கேயா? ஒயன் வேண்டாம். ஏன் நான் போகக்கூடாது? ஏன்? நீ எல்லா இடத்துக்கும் தானே விடுவேன், இப்போ என்ன புதுசாக போக வேணான்னு சொல்கிற? இல்லை என்ன அங்கே போகிறது எனக்கு சரியாக படலை, வேணாம் அம்மா ப்ளீஸ் அம்மா. இப்படிலாம் பண்ணால் என் ஃப்ரெண்டு இதை கலாச்சிடுவாங்க. அதுவும் இதுதான் லாஸ்ட் இயர் வர, நாங்கள் இதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கவே முடியாது, ப்ளீஸ் அம்மான்னு சொல்லி எப்படியும் உங்கள் அம்மா ஒத்துக்க வச்சுக்கிறீங்க. உங்கள் அம்மாவும்
சரி சரி கிளம்பு. ஆனால் நீ போகிறதுல எனக்கு ஒன்றும் இஷ்டமே கிடையாதுன்றாங்க. போ, உனக்கு இஷ்டம் இல்லைனா போ எப்போனாலும் சொல்லி ஒயின்னு அப்படியே வலுக்கட்டாயமாக கிளம்பி போகுது. இப்போது நெக்ஸ்ட் வீக்கு டூரு. ஆனால் நீங்கள் இப்பயே எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக இருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து ஏய் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாடி, போம்மா முன்னெச்சரிக்கை தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ ஜாலியாக நீங்கள் பேக் பண்ணுறீங்க. இன்றைக்கும் டூரு அன்றைக்கி தான் நீங்கள் போகிறீங்க. அந்த நாள் வருது, நீங்கள் ஜாலியாக பஸ்ஸில் ஏறுறீங்க. உங்கள் கேங்கே அப்படி பாதி பஸ்ஸை பிடிச்சிச்சு. இப்போ அப்படியே உள்ளே போய் உட்காந்துட்டு இப்போ தேவங்க சொல்கிறான், டேய் மச்சான் உனக்கு தானடா இன்னைக்கு பர்த்டே, போடுறோம் நல்லா கூத்தடிக்கிறோம்டா. ஆமாண்டா வச்சுருக்கேன்டா மேட்ரு அப்படின்னு சொல்லி ஜக்குக்கும் தேவங்க டீல் போட்டுக்கிறாங்க. நடுவில் வேற ஜிமின் வேற டேய் என்னையும் சேர்த்துக்கோங்கடான்னு சொல்லி அவனும் நடுவில் வரான். அப்புறமா இன்னும் 2 பேர் சுகாவும் ஜேஹோப்பும் தான். அது டே என்னையும் சேர்த்துக்கோங்கடா சொல்லி சேர்த்துக்கிறேன் சொல்லி தேவங்க அந்த மாதிரி பேசிட்டு இப்போ அவனுங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போது வயனை பார்க்கலாம். வயன் வந்து எப்போவுமே லொடன்னு பேசி கிடக்கும், ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறா. இப்போ அப்படியே அந்த பஸ்ஸுக்கு அந்த ஜன்னலில் பார்த்துட்ருக்குறா. அந்த இடம்லாம் அவளுக்கு புதுசாக இருக்குது. நீங்கள் பாதி தூரம் வந்துட்டீங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா. ஏன்னே தெரியல, அவளுக்கு ஒரு மாதிரி நிம்மதியை கொடுக்குது. ஒரு சைடு அந்த மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடு ஒரு மாதிரி இருக்குது. அவளுக்கு ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆகுது. இந்த இடத்த அவளுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்குது. தேஜாவு வருது வயனுக்கு. அப்படியே பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்ருப்பா. இப்போ மீவு வந்து ஏய் ஒய்யன் என்னடி யோசிச்சுட்டு இருக்கிற, என்ன ஏதாவது பிரச்சனையா, வீட்டில் ஏதாவது திருத்தி அமுச்சு விட்டாங்களா, இல்லை உங்கள் அம்மா அச்சி அமுச்சு விட்டாங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லி நீங்களும் இப்போ அந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறீங்க. இப்போ அங்கே வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி தான் புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜெமீன் போயிட்டு எவ்வாடி எப்பட்றா அந்த சொட்டை கஞ்சி பிஷ்னாரிக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டலில் புக் பண்ண முடிஞ்சுது, சரி ஓடு எனக்கு ஏசி ரூபு தாண்டா அப்படி சொல்லி ஜிமின் ஃபஸ்ட்டு ஊருக்கு முன்னாடி அப்படியே குச்சி ஓடி கிடக்கிறான். நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போது பிடி சார் தான் பேசுகிறாரு. உங்களுக்கு வந்து நாங்களே குரூப்பாக பிரிச்சுருக்கோம், ஒருத்தருக்கும் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அந்த ரூமில் நீங்கள் போய் தங்கிக்கலாம்னு சொல்லி. இப்போது மற்ற கிளாஸுக்கெலாம் அவங்க அந்த நம்பர் கொடுத்துட்றாங்க. இப்போ உங்கள் கிளாஸ் வருது, உங்கள் கிளாஸ்லேயும் சின்ன குரூப்பாக பிரித்து அவங்களுக்கு ஒரு ரூமை கொடுத்துட்றாங்க. கடைசியில் உங்கள் குரூப் தான் இருக்குது. உங்கள் நம்பர் சொல்லவே இல்லை, அதோடு நிறுத்திடுறாரு. இப்போது அவங்க வந்து என்ன சார் எங்கள் நம்பர்லாம் சொல்லலை, நாங்களாம் எங்கே தங்குறது? உங்களுக்காப்பா இங்கே வந்து ஃபுல்லாகிடுச்சு எல்லா ரூமும், நீங்கள் தான் லாஸ்ட்டாக இருந்தீங்க. ஸோ அதனால் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் இன்னொரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் நீங்கள் தங்கிக்கலான்றாரு. உடனே ஜிமின் எகிர்றான், சார் என்ன சார் நினச்சிட்ருக்கிறீங்க? நீ அந்த மற்ற பசங்க மட்டும் இந்த இப்படி ஒரு ரூமில் ஏசி ரூமில் தங்குவாங்க, எங்களை மட்டும் ஏதாவது ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கில் தங்க வைக்க பார்க்குறீங்களா? ஓ பழி வாங்குறீங்களா சார்? ஓகேன்றான். ஓ அப்படிங்களா சார், நீங்கள் என்ன பண்ணுறங்க, உங்களுக்கு இங்கே தங்கும் இஷ்டம் இல்லைனா வெளில போங்க, எல்லாரும் ட்ரெயினை பிடிச்சி கிளம்புங்கன்றாரு. நீங்கள் வயன் வந்து சார் நோ சார், நீங்கள் எந்த ஹோட்டலாக இருந்தாலும் காட்டுங்க சார் ப்ளீஸ் சார்ன்றா. ஓகேன்னு சொல்லி அந்த சார் போகிறாரு. ஜிமின் வந்து டேய் அவனுக்கு நிறைய எல்லாம் இருக்குதுடா அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே முன்முன்னுன்னு வரேன் அவன் புலம்பிங்கன்னு. இப்போ அங்கே போய் பார்க்குறீங்க, அந்த ஹோட்டலே வெளியிலேருந்து பார்க்கவே கொஞ்சம் இந்த பயமாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே எல்லோரும் ஒரே டைமில் உங்கள் சாரை பார்க்குறீங்க. உங்கள் பிடி சார் வந்து நாங்களே அப்படி தான்மா நினச்சோம், ஆனால் உள்ளே போய் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குதுமா, உள்ளே போகலாம் வாங்கம்மான்னு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க. போய் பார்த்தா நல்லா தான் இருக்குது, உள்ளே டீசெண்டாக நல்லா ஆர்டிஸ்டிக்காக பார்த்தாலே வாய பழகலாம் அப்படிதான் இருக்குது. அங்கே அந்த ஹோட்டலை விட இது ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்குறீங்க. பார்த்துட்டே இருக்கும்போது இப்போது அந்த ஹோட்டலை மேனேஜ் பண்ணுற ஒரு லேடி தான் சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப வயசானவங்களாக தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்தாங்க இந்த ரூமு, இதுதான் நம்பரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே தான் கிரவுண்ட் ஃப்ளோரு, அப்புறமா இன்னொரு ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு, நீங்கள் அங்கே மட்டும் போங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க, அதுக்கு மேலே 2 ஃப்ளோர் இருக்கும், தயவு செஞ்சு அங்கே போகாதீங்கன்றாங்க. ஜிமின் வந்து ஏன் அங்கெல்லாம் போகக்கூடாது,
இல்லை தம்பி, அங்கே போக தேவையில்ல சரியா? பெரியவங்க சொன்னால் கேட்கணும்ப்பா, இப்படி கூட கூட பேசக்கூடாதுன்றாங்க. ஜெமீன் வந்து சரி பூமரண்டி கம்மான் கம்மான் பூமரண்டி அப்படி சொல்லி அவன் மனசில் நினச்சிக்கிறான். இப்போது அப்படியே நீங்கள் ஒரு ரூம் தராங்க. நீங்கள் மியூ ஜங்குக் ஒரு ரூமு, டேயாங் ஜிமின் ஆரம் ஒரு ரூமு, ஜேஹோப் சுகா ஜின் ஒரு ரூமு. இப்போது அப்படி தான் இருக்கிறீங்க. இப்போது இந்த மக்னேர் லைன் 3 பேரும் வந்துடுறானுங்க, வந்து டிஸ்கஸ் பண்ணுறானுங்க. தேவாங் தான் டே மச்சான் ஹாப்பி பர்த்டேடா சொல்லி திரும்பி ஜங்குக்கு சொல்கிறான். ஜங்குக்கு வந்து டேய் தேயாங்கா எனக்கு தெரியும்டா நீ எதுக்குடா இந்தமாரி சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி கிடைக்கும்டா மச்சான் சொல்லி அவனு கூட பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போது ஜேஹோப்பும் சுகாவும் வந்துடுறானுங்க. டே எங்களை விட்டு நடா பிளான் போடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஜிமின் வந்து டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நாம் ஏதாவது மேட்ரு வேறு தந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பிடி சார் வேறு இங்கேயே சுற்றின்னு இருக்கிறான், மாட்டினோன்னா ட்ரெயின் பூச்சி அமுச்சு விட்ருவான், அதனால தான் ஒரு ஐடியா பண்ணலான்னு இந்த கிளவி சொன்னால இந்த மேலே வந்து யாரும் இருக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி, அதனால தான் அந்த கிளவி அதை சும்மா சொல்லுது. அது எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கோம், அதனால் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் அங்கே நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கன்றாவியான ஒரு ஐடியா தரான் ஜிமின்னு. ஜங்குக் வந்து டேய் அந்த கிளவி சொன்னதை பார்த்தா ஏதோ உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன்டா, ஒரு வேளை வேறு ஏதாவது இருக்குமோ, ஒரு வேளை பேய் இருக்குமோ அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். சுகா வந்து டேய் இந்த காலத்தில் அதெல்லாம் இருக்குமாடா, என்னடா நீ படமாக ஓட்டின்னு இருக்கிற சிக்குவான்னு சொல்லிட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு போகிறான், சுகா தான் மேலே. ஜங்குக் வந்து பா வேற லெவல் சுகா நீ அப்படி சொல்லி அவனும் போகிற பின்னாடியே கேக்கெல்லாம் தந்துக்கிறானுங்க, பீர் பாட்டில்லாம் தந்துக்கிறானுங்க, எல்லாத்தையும் எடுத்து ஒயின் ஷாப்பி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறானுங்க, சுற்றி உக்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணின்னு இருக்காடுங்க. இப்போது அப்படியே குச்சிட்டு இருக்க சொல்லோ திடீர்னு தேவனுக்கு ஒரு சத்தம் வருது. டேய் மச்சான் அங்கே எதுவும் உனக்கு சத்தம் வரல? டேய் ஒன்றும் வரலடா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். அப்படி எல்லாம் குடி போதையில் தான் இருக்கானுங்க. இப்போ எல்லாரும் அப்படியே தேவங்க பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது எல்லாரும் அப்படி தேவங்க பார்த்துட்டு இப்போ கீழே பார்க்க சொல்லோ கீழே இருக்கிற கேக்கையும் காணும் பாட்டிலையும் காணும். இப்போ அப்படியே சுகா அதை பார்த்துட்டு டேய் ஜிமினே ஏன்டா இப்படி பண்ண, வேணும்னா கேட்டுருந்தா ஊற்றி தந்துருப்பில்லடா, ஏன்டா யாருக்கும் வைக்காம நீயே ஒருத்தனா குடிக்கிற, சரியான செல்ஃபிஷ்டா நீ. டேய் சுகா நான்லாம் அது இல்லைடா, செல்ஃபி சொல்ல குவாலிஃபி சொல்லடா, எனக்கு போதே ஏறலடா, குடிக்கவே இல்லை, அவன் ஏதோ டூப்ளிகேட் சரக்க வாங்கிட்டாடா, எனக்கு போதே ஏறலடா அப்படி சொல்லி உக்காந்துக்கிறான். ஜேஹோப் வந்து டேய் நாம் யாருமே குடிக்கலடா, எங்கடா போயிருக்கோம் அப்படி சொல்லிட்டு உடனே எல்லாருக்கும் லைட்டாக அள்ளி விட்டுது. அதுவா ஜெயோப நீ போயிட்டு தேடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தயாங் சொல்கிறான். நான் எதுக்கிட்டா போடணும், நீ போடா சொல்லி ஜெயோப் சொல்கிறான். ஏய் யாரும் சண்டை போடாதீங்க, நான் ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒன்று சொல்கிறான். நான் இப்போ அக்கோ பிக்கோ போட்டு பார்ப்போம், யார் தோக்குறாங்களோ அவங்க தான் போகணுன்றான். இவன் வளர்றான் அக்கோ பிக்கோ அமுதா வெளி பாப்பி பொண்ணை சீக்கோ அக்கோ மேலே சிக்கோ வந்தேன் நீ தாண்டா அப்படி சொல்லி திருப்பி ஜெயோப்பை காமிச்சு விட்றான். ஜெயோப் வந்து டேய் நான் ஒன்றும் இல்லைடா இவன் சீட் பண்ணுறான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆடுவான்றான். டேய் டாச்சரு கூட அதிங்கடா போங்கடான்னு சொல்லி சுகா சொன்ன உடனே ஜெயோப் வந்து ஐயோ அப்படியே தொடர்நடுங்கின்னு போகிறான் அவன். ஜெயோப் அப்படியே போயிட்டு ஒரு ரூமாக திறந்து பார்க்குறான். இவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு ரூம் திறந்து பார்க்குறான். இவங்க என்னென்னா அந்த செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டுலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த படிக்கட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க லாஸ்ட்டாக போய் அவன் போய் பார்க்குறான். அந்த கதவு திறக்கலான்னு பார்க்குறான். அந்த கதவு மூடியே இருக்குது. என்னங்கடா இது, என்ன இது மூடி இருக்குது, இப்போ அப்படியே என்னவா இருக்கும்னு சொல்லி அந்த கதவுல வந்து அதான் வெளிநாட்டுலலாம் ஒரு கதவுல வந்து ஒரு குட்டி கண்ணாடி மாரி இருக்கும், அதுலேருந்து எட்டி பார்த்தா உள்ளே என்ன இருக்குது தெரியும்ல, அந்த மாரி ஒன்று இருக்குது. அதில் அவன் எட்டி பார்க்குறான். உள்ளே பார்த்தா ஏதோ ஒன்று ஒரு மாதிரி கோரமாக உக்காந்துக்கின்னு அப்படியே அந்த கேக்கு நல்லா பிச்சு ஒரு மாதிரி தின்னுட்டு இருக்குது. ஜியோவுக்கு பார்த்தவனே அள்ளு விட்டுடுது. அவள் இருந்தாலும் தைரியத்தை இது பண்ணி
டேய் யார் அது எங்கத்த பொருளை தின்றது அப்படின்னு கத்துறான். அது அப்படியே அது உரும்புது. அது அவன் எடுத்த பாரு ஓட்டோன்னு குடுன்னு ஓடுறான். அவன் வந்து இப்போ அங்கே போயிட்டு டேய் அங்கே யாரும் இருக்காங்க, நம்ம ஓடி போயிடலாம். டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, கச்சிடா இல்லையான்னு சுகா கத்துனான். ஜெயோ வந்து டேய் சுகா நம்மளை தவிர யாரும் இங்கே இருக்காங்கடா. நம்மளை தவிர வேற யாரா, வேற எந்த குரூப்டாது அப்படி சொல்லி அவன் அப்படியே அந்த சைடு வரான். அப்படியே மிச்சம் 3 பேருமே வராங்க. அங்கே போயிட்டு அந்த ரூம் முன்னாடி போய் நின்றுட்டு டேய் யார் அது எங்கள் பொருளெல்லாம் திட்டி திங்கிறது ஏன்டா அவன் அப்படி சொல்லிட்டு அவன் சுகா போய் கத்தி கிடக்கிறான். ஜெயோ வந்து டேய் வாடா போயிடலாம், அப்புறம் அது கொன்னிட போதுடா, எனக்கு உயிர் பயம் இருக்குதுடா அப்படி சொல்லி அவன் அப்படியே பக்கத்தில் இருக்கிறான். டேய் மச்சான் நீ மூடுறா வாய, அந்த பேயா இருந்தாலும் என்னடா, நான் பார்க்காத பேயா, நான் எத்தனை அரண்மனையை பார்த்துக்கிறேன், எத்தனை முனி பேய் படம் பார்த்துக்கிறேன், அதுவும் இங்கே பாரு என் மச்சான் பாரு அப்படி சொல்லி ஜிமினை காட்டுறான். இந்த ஜிமின் வாடா 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 வாடான்னு கூப்பிட்றேன். ஜிமின் தோ வர மச்சான்னு சொல்லிட்டு பாரு ஜிமின் பாரு ஆனபெல்லுக்கே ஆவாசு காட்டுவேன். அவன் இருக்கிறான் யார்ரா அவன் அப்படி சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. கதவு ஓப்பனே ஆக மாட்டுது. என்னடா இது, என்னடா பண்ணலாம், அச்சா போதெல்லாம் தெரிஞ்சிச்சுடான்னு தான் அவன் பக்கத்தில் கத்துறான். டீ வாடா போயிடலாம் நீ ஜெயோ பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். டேய் இது வேற பூட்டி இருக்குது, நாம் நாளைக்கு அதாவது பார்த்துக்கலாம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போது அந்த பிடி சார் மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ, அவள் தான் ட்ரெயின் பிடிச்சி அமுச்சு விட்ருவான்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். சரி விட அதுவும் நல்ல ஐடியா தான், நாளைக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லி சுகா அப்படியே சொல்லிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டு அந்த 5 பேரும் கிளம்புறானுங்க. இப்போது இவனுங்கெல்லாம் போகிறது ஒரு உருவை பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போது இதோட இந்த கதையை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்க்கலாம். பை.